எக்ஸசைஸ் 7.3ல 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, 6th சம்மில் நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிகரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். இந்த சாலிடுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. நமக்கு கியூபுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், ஹெமிஸ்பியருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். பட் ஆனால் இந்த ஹெமிஸ்பியர் வந்து கியூபோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ மறுபடியும் இந்த பேஸுக்கு 2 டைம் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கியூபுக்கு முதல்ல சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹெமிஸ்பியரில் பேஸ் ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணிவிட்டு ஹெமிஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா போட்டதை பார்த்தா புரியும். ஃபிகரில் இருக்கிற சாலிடுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டிஎஸ்ஏயோட கியூபோட டிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற பேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணிவிட்டு ஹெமிஸ்பியரை ஆட் பண்ணிக்கலாம். ஹெமிஸ்பியர்லேயே இந்த பேஸ் ஏரியா இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்கெல்லாம் ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ கியூபுக்கு வந்து ஏ வந்து சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து இதுக்கு என்ன, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹெமிஸ்பியர் மவுண்ட் ஆகிருக்குது. அப்போ 7ல் பை 2 வரும் ஆர். ஸோ இப்போ இங்கே கால்குலேஷன் பண்ணும்போது இங்கே πr ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2πr ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2πr ஸ்கொயர்லேருந்து ஒரு πr ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் πr ஸ்கொயர். இப்போ ஆர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 7/2. இப்போ 6 வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் பை வந்து 22/7. இங்கே ஆர் வந்து 7/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த 7 இருக்கு இல்லைங்களா, அதை வெளியில் எடுத்துருக்கேன். 7 ஸ்கொயர்டுன்னு வெளியில் எடுத்தாச்சு. இப்போது 6 ப்ளஸ் இங்கே 22/7 இன்ட்டு 1/4ன்னு இருக்கும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் 95/14ன்னு வரும். அடுத்து இதை 7 கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணுற வீடியோ வேணும்னா கீழே பார்த்துக்கோங்க.